நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்க வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Superb, a great, wonderful day today. Well, உலகத்திலேயே மதிப்பு மிக்க சிபாரிசு கடிதம் ஒரு பெண்ணோட அழகு. ஆனா விலங்குகள்ல பெண்களை விட ஆண்கள் உயிர் தான் அழகா இருக்கும். யானைகள்ல ஆண்களுக்கு தான் கம்பீரமான தந்தம், மயில்கள்ல ஆண்களுக்கு தான் அழகான தோகை, மான்கள்ல ஆண்களுக்கு தான் கொம்பு. இப்படி வீட்டில் வளர்ற சேவல்ல இருந்து காட்டில் வளர்ற சிங்கம் வரைக்கும் உதாரணம் சொல்லிட்டே போலாம். ஆனா மனிதர்கள்ல பெண்கள் தான் தேவதைகள். ஆண்களை வர்ணிக்க அதுக்கு நிகர வார்த்தைகள் கூட கிடையாது. மிகவும் அழகான பெண்களுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட ஆணா இருந்தாலும் பச்சை குழந்தை ஆயிடுவாங்க. இன்னைக்கு இந்த அரங்கத்தில் ஒரு மயில் வந்து ஆடினா எப்படி இருக்கும்? எஸ், தோகை இல்லாத பேரழகான மயில் இவங்க. தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவின் தேசிய பறவையானவங்க. இவங்களுக்கு அழகு அங்கீகாரம்னா திறமை அடையாளம். இந்தியாவின் கோடி கோடி கோடிக்கணக்கான இளைஞர்களை தன் அழகாலையும் திறமையாலையும் பச்சை குழந்தையாக்கிய தமிழ்நாட்டின் என்றும் இளமையான மயில் ஸ்ரீதேவி அவர்களை வரவேற்கிறேன். Let's welcome the one and only gorgeous Sridevi. Well, the most beautiful, gorgeous, extremely talented, one and only superstar, Sridevi, on the hot seat. Thank you so much. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு நீங்க தமிழ் பேசி ரசிகர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு. So beautiful. Give her a big hand, ladies and gentlemen. Well, பல வருடங்களின் கனவு உங்களை இப்படி பார்க்கறதுங்கிறது. ரொம்ப we are very proud that you are here. Thank you so much. எனக்கு திடீர்னு ஒரு பெரிய இயக்குனரோட ஒரு கடிதம் ஞாபகம் வருது. நம்மளோட ராம்கோபால் வர்மா. அது உங்களை பற்றி எழுதின ஒரு கடிதம். அதில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் அதாவது யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தூரத்தில் இருந்து ஸ்ரீதேவி மேடம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். தூரத்தில் இருந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகுமா. ஒரு 20,000 பேர் ஒரு வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த டஸ்ட்டை பார்த்த உடனே மேடம் வந்துட்டாங்கன்னு ரெடி ஆவாங்களா இவங்க. And he says, I realized what stardom is. ரீசெண்டாக வந்து CNN-ஓட ரிசர்ச் அவங்களுடைய ஓட்டிங் எடுக்கும்போது 100 years of Indian சினிமாவில் the number 1 ஹீரோயின் யாருன்னு கேட்கும்போது it was Sridevi. நம்ம வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் கண்டிப்பா என்னோட தமிழ் ரசிக பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்களோட அன்பு, அவங்களோட ஆதரவு, அவங்களோட ஒரு சப்போர்ட். அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். அதுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கேன். எப்படி இருக்கு ஃபீலிங் ஆன் a தமிழ் ஷோ? ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் பேச போகிறேன். ஏதாவது தப்பு செஞ்சால் மன்னிக்க வேண்டுகிறேன். வெல், தொடர்ந்து பேசணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களோட. அதுக்கு முன்னாடி we just have a video clip on you. We'll have a look at it. Video please.
இந்த ஹாட் சீட்ல நம்ம கூட விளையாடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறவங்க சின்ன வயசுல நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அங்க பாருங்களே. ஆமா, உன் பேர் என்ன? என்ன சொல்றீங்க? அப்பா நானும் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டா. இங்க பொரியல், இங்க அப்பளம், இங்க இங்க கூட்டு, இதெல்லாம் நினைச்சுக்கணும். இங்க மோர் சாதம், இங்க ஊறுகாய். எப்படி நல்லா இருக்கா? ரிக்ஷாக்கார், ஏன் அழுகுற? காரம் காரம். மோர் சோறுல ஏது காரம்? முன்ன நீங்க கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தீங்க, இப்ப நானும் போட்டிருக்கேன். பாத்தீங்களா? என்ன நீ கிழிஞ்ச சட்டையே போட வேண்டாம், நல்ல சட்டையா போட்டுக்கலாம். நல்ல சட்டையா? பொங்கலுக்கா? இல்ல, நீங்க தான் சாமி. எங்க டீச்சர் அம்மா சொன்னாங்க, எவங்க மனசுல அன்பு இருக்குதோ, எவங்க ஏழைங்க கிட்ட இருக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் சாமின்னாங்க. அப்ப நீங்க தானே சாமி? நான் சாமி இல்லம்மா, நான் சாமி இல்ல. சாமி எங்க இருப்பாரு? அவர் எப்படி இருப்பாரு? இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு இந்த அரங்கத்துல நான் தான் நிறைய கேள்வி கேட்பேன். இவ்வளவு கேள்விகளா கேட்டிருக்கீங்களா இண்டஸ்ட்ரியை நீங்க? சூப்பர். அண்ட் உங்களுடைய கம்பானியன் போனி கபூர் ஜி, வெல்கம் டு த ஷோ சார். I'm sure you must be the proudest man here. Yes, I am, of course. And I have all the reasons We have all to the have reasons. a wife as beautiful, as good, as human as she is, as loving as she is. Why not? Why not? Superb. என்ன வயசு நீங்க வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு? 4 வயசு. 4 வயசு. என்ன மைண்ட்ல இருக்கும் உங்களுக்கு அப்போ? அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி எங்கள் ஃபாதர் வந்து அவர் லாயராக இருந்தார். அவர் ரொம்ப என்னை நல்லா படிக்க வைக்கணுன்ட்டு நாங்கள் மதுரையில் இருந்தோம். மதுரையிலேருந்து நாங்கள் மெட்ராஸ்க்கு இதுக்காகவே படிக்க வைக்கிறதுக்காகவே அவர் ஷிஃப்ட் ஆனோம். இது வந்து இந்த சினிமா துறையில் நான் வந்ததே ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம். எங்கள் ஃபாதரோட பிரதர் அங்கிள் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ. ஒரு மீட்டிங் போக வேண்டியது உடம்பு சரியில்லாமல் போக முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் ஃபாதரை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் எப்படியாவது அந்த மீட்டிங்கை கலந்துக்கணுன்ட்டு. நான் அப்போ 4 வயசு. நான் ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் மை ஃபாதர் லைக் எனி அதர் டாட்டர்ஸ். ஸோ நானும் வருவேன்னு அடம் பிடிச்சேன். கூடவே கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்து கண்ணதாசன் அவர்களை மீட் பண்ணோம். அவர் என்னை பார்த்து இது மாதிரி அவங்க எங்கள் ஃபாதர்கிட்ட இது மாதிரி துணைமனில் ஒரு ரோல் இருக்குது, முருகன் ரோல், இது கண்டிப்பாக பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு. எங்கள் ஃபாதருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. வீட்டுக்கு வந்து எங்கள் மதர்கிட்ட பேசியிருந்தார். உடனே கார் வந்துருச்சு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ டிட். கண்ணதாசன் சார். ஆமாம், அவர் கண்ணதாசன் சார் தான் இப்படி ஒரு கவிதையை பார்த்தார். எப்படி இருப்பீங்க செட்ல 4 வயசு? 4 வயசுல ஒன்றும் புரியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் லிப்ஸ்டிக் போடுவாங்க, மேக்கப் போடுவாங்க, கலர் கலராக ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த வயசுல ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை. ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை. அதுல இருந்து பயணம் நிற்கவே இல்லை, முடியவே இல்லை. அது எவ்வளோ வருஷம் நடிச்சிங்க ஒரு குழந்தை நட்சத்திரமா? குழந்தை நட்சத்திரமா நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 11 வயசுல எனக்கு ஹீரோயின் ஆக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. 11 வயசு. 11 வயசு. பாலு மகேந்திரா சார் அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ எங்கள் மதர்கிட்ட ஏதாவது உங்கள் சாரீ இருந்தால் சொல்லுங்களேன், கொஞ்சம் கட்டி பார்க்கணுன்ட்டு. ஸோ எங்கள் மதர் என்ன ஒரு வேளை குழந்தை கேரக்டருக்கு ஏதாவது இருக்குமோ என்னமோன்ட்டு எங்கள் அம்மாவோட சாரீ கட்டிட்டு வந்து நின்று அப்புறம் டைரக்டரோட என்னமோ பேசினாரு. ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் டேட் சொன்னாங்க 11th இருந்து ஷூட்டிங்குன்னுட்டு. ஸ்டூடியோக்கு வந்ததும் எங்கள் மதர் எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சந்தோஷம், எங்கள் பொண்ணு ஹீரோயின் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த படத்து கதானா இங்கே நான் தான்ட்டு. நிறைய பேசணும் உங்களோட. நான் விளையாடலாமா? அதுக்கு முன்னாடி விளையாடலாம். விளையாடோட விதிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து மொத்தம் 15 கேள்விகள் இருக்கும். 1 கோடி வெல்ல. முதல் கேள்வி 1000 ரூபாய். படிப்படியாக நீங்கள் போன 15வது கேள்வி வந்து 1 கோடி ரூபாய்.
2 உறுதிப்பணம், அதாவது ஷியோ மணி இருக்கு. 5வது கேள்விக்கு 10,000 ரூபாயும், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாயும். 3 லைஃப் லைன் இருக்கு. ஃபோன் அ ஃப்ரெண்ட், உங்களுடைய 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோட நம்ம பேசணும். 50-50, அதாவது there are 4 ஆப்ஷன்ஸ். 2 ஆப்ஷன்ஸை கம்ப்யூட்டர் ஜி நீக்கிடுவார். அண்ட் தென் வி ஹேவ் ஆடியன்ஸ் போல். யா, எதுக்காக விளையாடுறீங்க இன்னைக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் பேரண்ட்ஸ் ஒரு அநாத ஆசிரமத்தை கூட்டிகிட்டு போவாங்க. இட்ஸ் ஃபார் சில்ட்ரன் பிளைண்ட் அண்ட் டெஃப். ஸோ அந்த ஸ்கூலுக்காக நான் விளையாடுறேன். Stop. Wonderful. Dreams come true. But sometimes those dreams we have never dreamt also come true. இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரியான ஒரு வினாடி தான். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. So, gorgeous, extremely talented ஸ்ரீதேவி அவர்களுக்கு நல்லதொரு ஆரம்பமா வச்சுக்கலாம். Let's play நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி இதோ. தென்னிந்திய திருமணங்களில் பாரம்பரியமாக மணமகளின் கழுத்தில் மணமகன் தாலி கயிற்றில் எத்தனை முடிச்சுகள் போடுவார்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A 16, B 3, C 6, D 5. B 3. B 3. Genius lock B 3. 3 is the right answer. 3 முடிச்சு. எத்தனாவது படம் உங்களுக்கு? அது ஆஸ் அ ஹீரோயின் தமிழில் அது முதல் படம். பாலச்சந்தர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் கதாநாயகியாக. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது how was it working with these legends there? முதல் நாள் ஷூட்டிங் பாலச்சந்தர் அவர்களோட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் சிறந்த நடிகர் கமலஹாசன் அவர்கள், பெரிய ஆக்டர், நான்லாம் நியூ கமர் அவர் முன்னாடி. ஸோ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அது முதல் ஷாட் போட்டுக்குள்ளே ரஜினி அவர்கள் ரோப்பில் ஓட்டிகிட்டு இருப்பார். அவர் கமலஹாசன் அவர்களை தள்ளிடுவாங்க. அவர் தண்ணியில் விழுடுவார். விழுந்த உடனே நான் கத்தணும், ஐயோ விழுந்துட்டாரே, போயிட்டாரேன்ட்டு. லாங் ஷாட். ஒரு கமலஹாசன் அவர்கள் தண்ணியில் இப்படி பிடிச்சிட்ருக்காரு போட்டு. அப்புறம் ரஜினி அவர் சீரியஸாக ஓட்டிகிட்ருக்காரு. இந்த டென்ஷனில் போயிட்டாரேன்னு சொல்கிறது அப்படின்னா, ஐயோ போட்டாரே. திடீர்னு போர்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு போட்டு. ஏன்னா கமல் அவரால் முடியல, சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ அப்பத்துல இருந்து ரொம்ப அங்கிருந்து பாலச்சந்தர் சார் கத்திட்டு இருந்தார், ஏன் போட்டு ஆடுது. ஆக்சுவலி இதில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி கமலஹாசன் அவர்கள் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர், ஸ்டார். நான் புதுமுகம், அப்புறம் ரஜினி அவர்களும் புதுமுகம் தான். அவருக்கு கமலஹாசன் அவர்களுக்கு 30,000, எனக்கு 5,000, அப்புறம் ரஜினி அவர்களுக்கு 2,000 ரூபாய். 2,000 ரூபாய். ஸோ நானும் எங்கள் ரஜினி அவர்கள் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை மதர், லைக் ஆஸ் அ சன் இஸ். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி சார் சொல்லுவார், எப்படிங்க ஒரு நாள் நான் இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் மாதிரி நான் ஹீரோவாக வர முடியுமா, பெரிய ஸ்டாராக வரணும். எங்கள் மாதிரி சொல்லுவாங்க, கண்டிப்பாக வரீங்க வருவீங்கன்னுட்டு. 30,000 வாங்கணும். கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். 2வது கேள்வி, 2,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பூந்தி மற்றும் மோட்டிச்சூர் இவற்றில் எந்த இனிப்பு வகையை சேர்ந்தது? The options are A பால்கோவா, B லட்டு, C ஜாங்கிரி, D பாதுஷா. பூந்தி அண்ட் மோட்டிச்சோர் ஸ்வீட்ஸ். இது கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும். He is very fond of sweets. பூந்தி அண்ட் மோட்டிச்சோர், ஐயோ பூந்தி, பால்கோவா, லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா எந்த ஃபேமிலிக்கு சேர்ந்தது? பி லட்டு. ஜீனியஸ், பி லட்டு.
லட்டு. லட்டு is the right answer. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு இந்த ஜீனியஸை பத்தி. ஐயோ, லட்டுவா கேள்வி கேட்குறாங்க பாருங்க அவங்கள. மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இந்த ஒளித்துணுக்கை வைத்து ஆங்கிலத்தில் தேர்ந்தவர் என்று காட்டிக்கொள்ளும் இந்த நடிகரின் குரலை அடையாளம் கண்டுபிடிக்கும். ஆடியோ கிளிப் ப்ளீஸ். I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. Vayapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi. Sir, English is a very funny language, sir. But fine and rhythmic language also, you know how? English is the passion of the nation. In such condition and consideration, the conjunction become injunction and injunction become irritations. Frustrations and temptations are common for all nations because condition become contradictions and prediction become premonitions. That's why fiction results in collusion, diffusion, destruction, demolition, demonstration, declaration, degeneration, depreciation, deliberation and decoction. And the options are A. பிரதாப் போத்தன், B. சிவகுமார் சார், C. ரஜினிகாந்த் அவர்கள், D. கமல்ஹாசன் அவர்கள். Genius Lord C. Rajinikanth is the right answer. அது எப்படி இன்னொரு சொல்லுங்க. அது எப்படி அது வெறும் அவரால் தான் முடியும். அது வெறும் அவரால் தான் முடியும். What kind of a man Rajinikanth sir was? Very humble, very good at heart. இன்னொருத்தருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர். அவர் இன்னொருத்தர் கஷ்டத்தில் இருந்தால் பார்க்க அவருக்கு பிடிக்காது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு நல்ல மனிதர். அண்ட் இஸ் அஃப்கோர்ஸ் அ கிரேட் டேலண்டட் பர்சன். ஷூட்டிங்லேயே திடீர்னு காணாமல் போயிடுவார். ரஜினி சார் ஷார்ட் ரெடி எங்கன்னா உடனே பாலச்சந்திர சொல்லுவார், எங்கேயாவது கண்ணாடி இருந்த பாரு, அங்கே இருப்பா. கமல் சார் ரொம்ப அழ வச்சிருக்காரு. ரொம்ப ஷூட்டிங்லலாம் ரொம்ப ஓடுவேன், அழுவேன். அப்போ ரொம்ப சின்ன வயசு. Well, I don't know whether to say this on சத்யவான் சாவித்திரின்னு ஒரு படம். அதில் நான் சாவித்திரி, அவர் சத்யவான். அப்போல்லாம் எனக்கு இந்த ப்ளீச்சிங், வேக்சிங் ஏன்னா ரொம்ப சின்ன வயசு. அதனால் எங்கள் மதர் she never allowed me to take பார்லரெல்லாம் போகிறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ கொஞ்சம் எனக்கு இங்கே தாடி மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ he used to call சத்யவான் சர்தார்ஜி. சத்யவான் சர்தார்ஜி. நான் சொல்ல முடியாது, கொட்டி அடிச்செல்லாம் அடிக்க வைப்பாராமே. குட்டெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காரு. என்ன அப்படி ஒரு வெறி அவங்களுக்கு நடிக்கணும்? நடிக்கிறதுக்காக அடிக்கல. அது எப்படியே போயிட்டு இருக்கும்போது டங்குன்னு யார் அடிச்சாங்கன்னு தெரியாது. தலையில குட்டுவேன். ஏன்னா நடுவில் கிளாஸ் சட்டாம்பிள்ள மாதிரி பார்த்துக்க 2 பேரும் நல்லா ரிகர்சல் பண்ணிக்கிங்கன்ட்டு அவர் வேற ஷார்ட் வைப்பாரு. அப்போ நான் தலையில குட்டுறதும் இடிச்சு தள்ளுறதும் என்ன பண்றேன்னு திட்டுறதும் அவங்க கண் கலங்கிறதும் இதெல்லாம் நடந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒரு அந்த மாதிரி பழக்கம். இப்போ நாங்கள் அவரை அந்த மனஸ்தாபம் இருக்கு. இல்லை 25 படம் தான் நாங்கள் பண்ணோன்ட்டு, நான் இல்லை 40 படம் தான்ட்டு. ஸ்ரீதேவியும் எனக்கும் 30 படம், அவங்க 34ங்கிறாங்க, நான் 27ங்கிறேன். அதில் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் 25 படம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் 40 ஃபிலிம்ஸ். பல மொழிகள், பல மலையாளம், தமிழ், தெலுங்கு. being the number one, அங்கேருந்து அப்படியே ஒரு 15 வருஷம் பிரேக். And it is mind-blowing to know you came back and started from where you left. இன்னைக்கு ஒரு பத்மஸ்ரீ. Congratulations for it. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கணும். தேசிய விருது, நேஷனல் அவார்டு இல்லை உங்களுக்கு, ஒரு கலைஞனா எனக்கு விடுது. ஹர்ட் இருக்கா அதை பற்றி? என்னை விட எங்கள் வீட்டுக்காரர், அவரோட லைஃப் ஆம்பிஷன் நான் இந்த விருது பெறணும்ன்ட்டு. அவருக்கு அந்த ஏக்கம் எப்பவும் இருக்கு உங்களுக்கு, பிகாஸ் இட் இஸ் டோட்டலி அன்ஃபேர். ஆனால் நான் எங்கே போனாலும் என்னோட ரசிகர்கள் the way they come and talk to me,
இதை விட பெரிய ஒரு அன்பா ஒரு இதை விட பெரிய விருது. சூப்பர், வண்டர்ஃபுல். தொடர்ந்து பேசணும், நிறைய பேசணும். லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. அத்தா, நான் பாஸ் ஆயிட்டேன். அதான் போய் எங்க அம்மாவுக்கு நான் சொல்ல போறேன், ஸ்ரீதேவி மேடம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. இந்த கேமுக்கு அப்புறம் நானும் சொல்ல 16 வயது நிலை. வாட் ஆஃப் ஃபில்ம். 16 வயது நிலை. பாரதி ராஜா சார். மறுபடியும் 3 பேர். தமிழ்நாடே உங்களை மயிலுன்னு கூப்பிட்டுச்சு. பாரதி ராஜா சார் பற்றி சொல்லுங்களேன். பாரதி ராஜா அவர்கள் அவரோட முதல் படம், நியூ கமர் டைரக்டர். நீங்கள் 3 பேர் ஸ்டார்ஸ். நாங்கள் 3 பேர் ஸ்டார்ஸ். இளையராஜா சார். இளையராஜா சார். ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் கொஞ்சம் கூட எனக்கு நினைக்கல நான் இது அவரோட முதல் படம்ன்ட்டு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மாதிரி அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங், இந்த டயலாக் சொல்கிறது, அப்புறம் எல்லாருக்கும் ரஜினி சார் சரி, கமலா அவர்களோட சரி, எல்லாம் நடித்து காட்டுவார் அவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் ஷூட்டிங்னு. ஒரு ரஜினி அவர்களோட டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இது எப்படி இருக்கு? எஸ். இன்னொரு கேள்விக்கு போய் தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். அண்ட் 4வது கேள்வி, 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, இவற்றில் எந்த நிலை அம்னீஷியா என குறிப்பிடப்படுகிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ, கட்டுப்பாட்டை இழப்பது; பி, நினைவாற்றலை இழப்பது; சி, நன்மதிப்பை இழப்பது; டி, வேலையை இழப்பது. Loss of control, loss of memory, loss of reputation, and D, loss of work. B. You lock B? Genius, lock B. A is the right answer. ஒரு Greek meaning அது. Without memory. அதான் நீங்க 3ஆம் பிறையில் நடித்த கேரக்டரோ? பாலு மகேந்திரா அவர்கள். இட்ஸ் a great experience working with him again. முதல்ல நான் சந்தித்த போது இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது, நான் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணணும்னு வீட்டுக்கு வந்து 3 hours with the song. 3ஆம் பிறை படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. வித் த டயலாக்ஸ், எக்ஸ்ப்ரெஷனோட, என்னோட கேரக்டர் எல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் மைண்டில் இந்த படம் இப்படி தான் இருக்கணும்னுட்டு ரொம்ப அப்படியே நரேட் பண்ணார். ஸோ அதே மாதிரி அந்த படம் அமைஞ்சது. எப்படி இருந்தது இங்கேருந்து ஒரு ட்ராவல் டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி? தெலுங்கு ஃபீல்டு ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த தமிழில் எனக்கு பெரும் நல்ல கேரக்டர்ஸ், ரொம்ப டேலண்டட், ஆக்டிங்காக. இது ரொம்ப கமர்ஷியலாக இருந்துச்சு. டான்ஸிங், ரொம்ப அழகான ஃப்ராக்ஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, என்னை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் லைக் என்.டி. ராமாராவ், நாகேஸ்வரராவ் அவர்கள், கிருஷ்ணா அவர்கள், சோபன் பாபு அவர்கள், இவங்களோடெல்லாம் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போது இட்ஸ் லைக் அ ஃபேண்டசி. ஃபேண்டசி. 13, 14 ஸ்டார் ஆயிட்டிங்க. எப்படி ஏற்றுக்கிட்டாங்க வீட்டில்? என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நான் லைக் எனி அதர் நார்மல் கேர்ள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க வீட்டில். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் எப்படி அந்த மணி அடித்ததும் ஸ்கூலில் பசங்க ஓடி போயிட்டு வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பாங்களோ, அதே மாதிரி தான் எனக்கு ஷூட்டிங்லேயும் எப்பப்போ பேக்கப் சொல்லுவாங்க, எப்பப்போ வீட்டுக்கு ஓடிடலாமா. ஸோ இட்ஸ் லைக் தட். Then you would be normal. It would be very normal. Wonderful. இப்பவும் அப்படிதான். இப்போவும் அப்படிதான். அதுதான் உங்களுடைய இளமையோட ரகசியம் நினைக்கிறேன். சூப்பர், வண்டர்ஃபுல். ஷோ மணி, உறுதி பணம் 10,000 ரூபாய். 5வது கேள்வி உங்களுக்காக. இதோ, தமிழ்நாட்டின் சிவகாசி நகரம் பின்வரும் எந்த தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்றது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ, பூட்டு; பி, கிரிக்கெட் பேட்; சி, பட்டாசு தீப்பெட்டி தொழில்; டி, கண்ணாடி வளையம்.
சி. சி பட்டாசு தீப்பெட்டி தொழில். ஜீனியஸ் லாக் சி, and C is the right answer. அதான் நான் பாஸ் ஆயிட்டேன். 99% ரசிகர்கள் நீங்க பேசிட்டு இருந்தா அவங்க பேச்சையே கேட்க மாட்டாங்க, உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ. அதுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டு அம்னீசியால இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து 4 இல்ல 100 ஆப்ஷன் கொடுத்தாலும் இதுல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க, பட் அவங்க பேசுறதே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க கவலைப்படவே வேண்டாம், அப்படி மயக்கி வச்சிருக்கீங்க எல்லாரையும். ஐயோ. தெலுங்கு இண்டஸ்ட்ரி எனக்கு வந்து நிறைய அந்த எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங்? திடீர்னு இப்படி ஒரு ஃபிலிம்ல இருந்து ஒரு மொழி அது. ஆமா. How was it working there? எனக்கு அப்போ லாங்குவேஜ் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. எங்கள் ஃபாதர் வந்து ஃப்ரம் சிவகாசி, எங்கள் மதர் வந்து ஃப்ரம் ஆந்திரா. ஸோ நான் ரெண்டும் கட்டம். ஸோ தெலுங்கு வெறும் ரொம்ப ஸ்வச்சமான பாஷை. நான் ஏமண்டி கூசோண்டி எட்டுన్నారు தெலுங்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் மேனேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டி கிருஷ்ணா அவரோட ஒரு ரொம்ப படங்க பண்ணேன், ஒரு 50 படங்க இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணாங்க. அப்போல்லாம் சுவிட்சர்லாண்ட், அப்ராட் இந்த மாதிரி எல்லாம் போகிறேன். ஊட்டி, மேக்ஸிமம் ஊட்டி தான் எங்களுக்கு. சுவிட்சர்லாண்ட். ஆமாம். ஸோ அங்கே ஒரு 18 சாங்ஸு ஒரே வாட்டி எல்லா படத்துல இருந்தும் ஒரு 2 சாங் ஒரே ஷெட்யூல்ல முடிச்சிடுற மாதிரி. ஒரே ஷெட்யூல்ல ஊட்டில செட். 18 ப்ரொடியூசர்ஸ், 18 சாங்ஸ். ஆமா. ஒரே ஹீரோயின் கூட. ஒரே ஹீரோயின். ஆனா எந்த படம் எந்த கேரக்டர்னு வெறும் கிருஷ்ணா சாரோட விக்க பத்தி தான், விக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியும். விதவிதமான விக்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஹிப்பி கேரக்டர்னா இது வந்து அந்த மாடர்ன் ஃபிலிம். ஓகே. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க 2 பேர் பெரிய ஆளுங்க. 18 சாங், 18 ஒரே ஹீரோயின், ஒரே ஹீரோ. டான்ஸ் மாஸ்டர்ஸ்? டான்ஸ் மாஸ்டர் 2 டான்ஸ் மாஸ்டர் தான். டைரக்டர்ஸ் வந்து ஒரு 4-5 டைரக்டர்ஸ் தான். அதுல கிருஷ்ணா சார் கூட ஒரு டைரக்டர். ஆமா. அவரும் பாட்டு எடுப்பாரு. அவரும் பாட்டு எடுப்பாரு. அதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஷார்ட் முடிஞ்சதும் அவர் லொக்கேஷன் பார்க்க கிளம்புவார். ஃபுல்லாக யூனிட் அந்த எறும்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், வரிசையாக அவர் பின்னாடி கேமராமேனுக்கு அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் ஹீரோயின், ஹேர் ட்ரெஸ்ஸர், அப்புறம் லைட் மேன்ஸ், அப்படி வரிசையாக. ஷார்ட் முடிஞ்சதும் ஒரு லொக்கேஷன் அங்கே ஷூட் பண்ணுவோம், அங்கேருந்து இன்னொரு லொக்கேஷன். அந்த ஷார்ட் முடிஞ்சதும் அவர் கிளம்பிட்டு மரத்து பின்னாடி அப்படியே போயிட்டு இருந்தார். நாங்களும் கண்ணு அப்படியே மூடிக்கிட்டு நாங்களும் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவர் மரத்து பின்னாடி, ஐ மீன் he was going for something. We were like shocked. என்டிஆர் சார் அவரோடலாம் ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப நினைக்க கூட முடியாது. காட் கிஃப்டட் பர்சன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். 4 மணிக்கு எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு ஷூட்டிங்னா கரெக்டாக அங்கே 5:45 இருப்பார். ரொம்ப ஆர்வத்தில் காலெல்லாம் மிதிச்சுட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காலில் இருந்து ரத்தம் வந்து, நோ ப்ராப்ளம், ரெடி ஷார்ட். ரொம்ப சில நடிகைகளுக்கு தான் இது நடக்கும். அதாவது தமிழ்நாடு, அங்கேருந்து ஆந்திரா, அதுக்கப்புறம் ஹிந்தி. அதை பற்றி நான் நிறைய கேட்கணும். அதற்கு முன்னாடி I'll just have a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Playing with the most gorgeous, wonderful, talented ஸ்ரீதேவி ஜி. தமிழ்நாடு, அங்கேருந்து ஆந்திரா, அதுக்கப்புறம் ஹிந்தி. முதல்ல ஏன் போனீங்க, எப்படி போனீங்க? அது கூட எனக்கு டைரக்டர் ராகவேந்திர அவர்கள் ஹிம்மத் வாலா ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நான் சோல்வா சாவன் பண்ணேன் 16 வயது நிலை ஹிந்தியில். 3ஆம் பிறை, அதையும் ஹிந்தியில் பண்ணீங்க. மறுபடியும் ஏன் வரணும்னு தோணல தமிழ் சினிமாவுக்கு? ஏன்னா அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கு. நிறைய கோபம் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு. ஐ ரியலி யூஸ் டு மிஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா
பல விதமான கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸோட ஐ மீன் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். பாம்பே கிளாமர் அண்ட் பிஸி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வெல் ஐ டோன்ட் நோ எதுக்குன்னு தெரியல. Like to have a word with your companion. What is she as a lady in your life? Well, as in films, even in personal life, in real life, she's a perfectionist. She's someone who gives her best, whether it be as a wife, as a mother, as a daughter-in-law. There's nothing wanting where she is concerned. Her entire approach is down to earth, very, very real. She's not a put-on, she's not pretentious. She's full of warmth. And there is a sense of, still there is a sense of innocence in her. There are so many things which she approaches very, very spontaneously, only because her heart says, that's right. So this is one quality which is very endearing. And at the same time, I've read a lot of different mothers, how they bring up their children. They've been very, very, affectionate towards their children, as all normal mothers are, as every mother is. But here, I see that she goes not an extra mile, but miles to see that she gives her best to her children. My married life had just started. She was still, in the media all over. And yet she would never hesitate to go to a fish market to buy fresh fish for the children. She would go and pick up fruits which are absolutely right. Really blessed and fortunate to have a wife like her. I don't remember spending a single day without her since the time we've been together. And if at all, for some reason I've been away from home or away from her, I miss her immensely every second. Oh. In fact, I don't feel complete without her. Now this asks an obvious question. What made you love him? காதல் எப்போ வந்தது உங்களுக்கு? I've been asking her that myself for a long, long time. நான் கேட்கிறேன் அந்த கேள்வியை. எப்படி வந்தது காதல்? காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது ராங். அது ராங். காதலுக்கு நிச்சயமா கண் இருக்கு. காதலுக்கு ரொம்ப முக்கியமானது ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், அப்புறம் செக்யூரிட்டி. And these three things I've seen in him. என்ன பர்டிகுலர் இன்சிடென்ட் உங்களுக்கு அப்படி இருக்கு? ஒன்றுன்னு சொல்ல முடியாது, பல இன்சிடென்ட்ஸ். எங்கள் மதர் இறந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கூட அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, த வே ஹி வாஸ் வித் அஸ், எனக்கு வார்த்தைகளை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் நினச்சேன், என்னோடய லைஃப் அவரோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு நான் நினச்சேன், செக்யூராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு பாட்டில் நான் சொல்ல விரும்புகிறேன். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. Translate that for me, Prakash. You are my mother, you are my father, and you are my God, whom everybody salutes. Oh, where is the romance? பாருங்க, என் கேள்வி அவங்க கேட்டாங்க. ரொமான்ஸ் எங்க, காதல் எங்கன்னு கேட்கிறார். காதலெல்லாம் இருக்கும்ல, காதலெல்லாம் இருக்கும், இட் ஆல் பி தேர். சைடுல ரொம்ப அழகா சொன்னார் போனி கபூர் அவர்கள். I love her innocence. Wonderful playing with you. Thank you. And thank you so much for having me here. And as we continue, let's play for some time and then keep talking. Yeah?
ஆறாவது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ 2013ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருது பெற்ற விளையாட்டு வீரர் இவர்களில் யார்? Which of these sports persons was awarded the Padma Bhushan in 2013? And the options are A. Vishwanathan Anand, B. Rahul Dravid, C. Saina Nehwal, D. MS Dhoni. B. B. Rahul Dravid. Genius lock B. Rahul Dravid. The wall B is the right answer. பத்மஸ்ரீ நேஷனல் அவார்டு அல்ல, பத்மஸ்ரீங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு அங்கீகாரம். அந்த ஃபங்க்ஷனை பற்றி என்னென்ன நடக்கும் அந்த ஃபங்க்ஷனில்? முதலாக ராஷ்டிரபதி பவனில் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ விசிட் தேர். இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். இட்ஸ் வெரி பியோர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அவார்டு வாங்கும்போது என்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, ஐ குட் see my children and my husband sitting far away and watching me. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் இன்னும் எனக்கு கண்ணில் இருந்து போகல. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் வாட்சிங் them so happy and proud. ஸோ that's a great thing. நல்ல விஷயம். You have made them proud and you are proud that they are there. தமிழ் சினிமா அந்த கேள்வி மட்டும் இருந்துட்டே இருக்கும், ஏன் விட்டு போனீங்கன்னு. தோணலையா எப்பவும் வரணும்னு? கண்டிப்பாக இருந்துச்சு. மூன்றாம் பிறை, மூன்று முடிச்சு, தர்மயுத்தம், பல மீண்டும் கோகிலா, இதெல்லாம் நினைவில் இருந்து போக முடியாத ஒரு படங்கள். அது கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக நான் திருப்பி தமிழ் படத்தில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. தமிழ் சினிமா இயக்குனர்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னே 1000 ஸ்கிரிப்ட் போனி சார் இஸ் கோயிங் டு பி வெரி பிஸி. எல்லாருமே வந்து ஸ்கிரிப்டோட வந்து நின்றுடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ரேர், இப்படி ஒரு நடிகை நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்காங்கிறாங்க. வந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம தமிழ்நாட்டின் மயில் ஸ்ரீதேவியோட விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் தொடர்ந்து விளையாடவும் டு நோ திஸ் வண்டர்ஃபுல் லேடி மோர். 15 வருஷம் என்ன பண்ணீங்க இந்த 15 வருஷம்? பிகாஸ் ஐ திங்க் த இந்தியன் இண்டஸ்ட்ரி டிட் நாட் கிவ் யூ டைம் ஃபார் தட், த வே யூ ஹவ் ஆக்டட். அண்ட் திடீர்னு ஒரு காதல், திடீர்னு ஒரு முடிவு, பீக்கில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 15 வருஷம்? இந்த 15 வருஷம் ஒரு புது விதமான வாழ்க்கை. ஐ ஃபீல் எல்லா பெண்ணுங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஆஸ் அ மதர், ஆஸ் அ வைஃப் தே ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் இந்த புகழ், பேர் எல்லாமே கிடைக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும். ஆனால் இந்த லைஃப்னு ஒன்று இருக்குது, இதை கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் as a girl. So in the 15 years I was taking care of my kids and it was really beautiful. New experience. ஸ்கூலுக்கு போகிறது, முதல்ல அவங்கள ஸ்கூலில் சேர்க்கும்போது, அப்புறம் வெளியிலேயே நின்றுட்டு வெயிட் பண்ணுறது, அவங்க வரும்போது அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அம்மா எங்கன்னா எல்லா அம்மாங்களையும் தேடுவாங்க, எங்கே என்னோட அம்மான்ட்டு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், நோ கம்பேரிசன். அப்புறம் முதல் நாள் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் 3வது வரிசையில் இருந்து பாடும்போது கூட அம்மா முதல் வரிசையில் இருந்து பார்க்கணும் குழந்தைங்களுக்கு. அது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பர்ஃபார்ம் பண்ணும்போது எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்கன்ட்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் டீச்சர் மீட்டிங்ஸ், பேரண்ட்ஸ் மீட்டிங், அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி மார்க்கெட் போகிறது, குழந்தைங்களுக்காக சாமான், சூப்பர் மார்க்கெட். எப்போ நான் மெட்ராஸுக்கு வந்தாலும் அம்மா நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நானும் என் குழந்தைங்க என்ஜாய் ஆல் தி ஸ்மால் திங்ஸ். Superb! Wonderful. Before we continue, இன்னொரு சில கேள்விகளுக்கு போகலாம். பிகாஸ் வந்த காரணத்தை மறந்துடக்கூடாது. ஒரு நல்ல காஸ்க்காக விளையாடுறீங்க. அண்ட் யூ ஷுட் வின் மோர் மனி ஃபார் தட் காஸ். இதில் லைஃப் லைன்ஸ் இருக்குது.
ஏழாவது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த வாகன நிறுவனத்தின் பெயரில் இடை குறைக்கும் உணவு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் பெயர் இடம்பெற்றுள்ளது? Which of these is a weight loss diet program named after an automobile company? And the options are A. Ford உணவு கட்டுப்பாடு, Chevrolet உணவு கட்டுப்பாடு, B. C. General Motors உணவு கட்டுப்பாடு, D. Suzuki உணவு கட்டுப்பாடு. Ford diet, Chevrolet diet, General Motors GM diet, and D. Suzuki diet. Lock C, General Motors diet. Yep, sure. Yes. So let's lock C. General Motors உணவு கட்டுப்பாட்டு is the right answer. General Motors ஓட employees and dependents-காக இந்த உணவு கட்டுப்பாட்டை வந்து they designed it. The General Motors designed it. And என்ன டயட் நீங்க ஃபாலோ பண்றீங்க? என்னோட டயட் ஐ எம் ஆக்சுவலி வெஜிடேரியன். நீங்க வெஜிடேரியன். ஓகே. ஸோ எல்லாம் ஆடு மாடு சாப்பிட்றது தான் சாப்பிடுவேன். ஆடு மாடு சாப்பிட்றது தான் சாப்பிடுவேன். இலை காய்கறி ஏதாவது கேரட் அந்த மாதிரி. உங்களது ஒரு டயட் ப்ரோக்ராம் இருக்கா? யா, ஐ ஹேவ் மை ஓன் டயட் ப்ரோக்ராம். நீங்க இவ்வளோ இதை பத்தி யோசிக்கும் போது தெரியுது you are not into other dieting programs. என்ன சாப்பிடணும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா? First of all, you should find happiness whatever you do. சொல்லுவாங்களே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுட்டு. ஸோ சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்கிற ஒரு என்ன நினச்சாலும் அது ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ யூ ஷுட் பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ். அப்புறம் டெஃபினட்டாக ஐ லீட் அ வெரி சிஸ்டமேட்டிக் லைஃப். வெஜிடேரியன் ஐ மீன் ஃப்ரைட் சாப்பாடு அது பார்த்தாவே எனக்கு ஐயோ குண்டாயிடுவேன்னு ஒரு ஃபீலிங். அதை நல்ல ஃப்ரைட் ஸ்டஃப் டோட்டலி அவுட் ஆஃப் மை லைஃப். அதுக்கப்புறம் ஐ லவ் பிளேயிங் டென்னிஸ் அலாங் வித் மை டாட்டர்ஸ். ஓகே. விளையாட்டு டென்னிஸ். அதுக்கப்புறம் மோர் தென் எனிதிங் இட்ஸ் அ லவ் ஃப்ரம் மை ஃபேமிலி, ஃப்ரம் மை டாட்டர்ஸ், ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். உலகத்தில் யாரும் டயட்டை பற்றி இதை பற்றி சொல்லவே இல்லை. டயட்டை பற்றி பேசணும். டயட் சேர்ந்து உணவுல தட்டுக்குள்ளே மட்டும் இருந்தது டயட். நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழகை சொல்கிறீங்க, சுற்றி இருக்கிறவங்களோட அன்பை சொல்கிறீங்க. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யூ ஹேவ் வெரி கிரேட் பாண்டிங் உங்கள் அம்மாவோட. ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ் யுவர் மதர் டு யூ? ஐ ஃபீல் வாட் எவர் ஐ எம் டுடே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர். பிரிங்கிங் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது நான் அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எப்போவும் எனக்கு எவ்வளோ ஷூட்டிங்கில் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இல்லாட்டி எவ்வளோ கிளாமரில் நான் எக்ஸ்போஸ் ஆனாலும் வீட்டுக்கு வந்ததும் ஒரு சாதாரண பொண்ணு, நீ உங்கள் அம்மா அப்பாவை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், கடவுளோட இனம் பூஜை பண்ணணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது அவங்க தான். ஸோ ஐ ஸ்டில் ட்ரை டு கண்டினியூ பீயிங் whatever she taught me. உங்கள் 2 குழந்தைங்க. ஆமாம். என்ன அனுபவம் 2 பெண் குழந்தைங்க? அவங்க இப்போ என் குழந்தைங்களா, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. மை எல்டர் டாட்டர் ஷீ இஸ் 16 years. அப்புறம் சின்னவ வந்து 12 years. ரொம்ப க்ளோஸு எல்லாம். எது நான் கொஞ்சம் ஷார்ட்லேயோ இல்லாட்டி ஷூட்டிங்லையோ எந்த ஷார்ட் கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் என் எல்டர் டாட்டர் வந்து சொல்லுமா, என்ன பண்ணுற நீ, ரொம்ப மோசமாக இருக்கு. ஸோ ஷீ இஸ் வெரி ஓப்பன் டு இட். சூப்பர். 8வது கேள்வி 80,000க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இது ஒரு வீடியோ கிளிப். இது ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் பதில் சொல்லணும். இந்த வீடியோ துணுக்கிலிருந்து நாட்டியம் ஆடுபவரை அடையாளம் கண்டுபிடிக்கும். ஐடென்டிஃபை த டான்சர் ஃப்ரம் திஸ் வீடியோ கிளிப். யா, கேன் வி ஹேவ் த வீடியோ ப்ளீஸ்? Nous sommes un peu surpris par l'embonpoint de la danseuse et aussi par la présentation un peu musicale du spectacle. On nous traite en touristes,
Et pourtant, comment ne pas être sensible à l'extrême grâce des gestes, à la beauté du chant? And the options are A. பத்மினி அவர்கள், B. பத்மா சுப்பிரமணியம் அவர்கள், C. ஹேமா மாலினி அவர்கள், D. வைஜெயந்தி மாலா பாலி அவர்கள். சி ஹேமா மாலினி அவர்கள். C. ஹேமா மாலினி அவர்கள். ஜீனியஸ் லாக் C. ஹேமா மாலினி அவர்கள். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதுதான் முதல் தடவை. இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க. இது ஒரு நோட்டட் ஃப்ரெஞ்ச் டாக்குமெண்டேரியன் லூயிஸ் மாலே என்று ஃப்ரம் இஸ் 1969 டாக்குமெண்ட்ரி. மெட்ராஸை பற்றியான ஒரு டாக்குமெண்ட்ரி அது. அதில் வந்து ரசிக ரஞ்சினி சபா அதில் ஆடின அவங்க She looks so beautiful. அரங்கேற்றம் அரங்கேற்றம். ஓ, ஹேமா மாலினி மாலினி. is the right answer. உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். ரிலேஷன்ஷிப் எப்படின்னு, பிகாஸ் நீங்கள் வந்து பாம்பே போகும்போது ஹேமா மாலினி ஆல்சோ இஸ் தேர். எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரும்? அவங்க ரொம்ப ஜோவியல், நினைக்க கூட முடியாது. ஏன்னா அவங்கள பார்த்தா ரொம்ப சீரியஸாக, ரொம்ப இவ்வளோ காமெடி பண்ணுவாங்க. அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சொல்லுங்களேன் ஏதாவது. என்ன நீங்கள் அப்படி பேசுகிறீங்க? ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல், யூ நோ. This is what is this? எப்படி இருந்தது உங்களுடைய காம்பரேட்டரி? I hope she doesn't. She would love it. It's a great lady. என்ன மொழியில் பேசுவீங்க ரெண்டு பேரும்? தமிழில் தான். தமிழில் பேசுவீங்க? தமிழில் தான். அப்பப்போ ஃபங்க்ஷனில் நாங்கள் கலந்துப்போம். முதல்ல என்னங்க சாப்பிட்டீங்களா? ஏன்னா சாப்பாடு நல்லாவே இல்லை, நான் வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இங்கெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்காது. சரி, உங்களை வந்து இவ்வளோ வருடங்களா நான் இன்னைக்கு வந்து தமன்னா வரைக்கும் பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒரே ஒரு லட்சியம் தான், ஒன்லி ஒன் கோல், கேன் ஐ பி த நெக்ஸ்ட் ஸ்ரீதேவி. பட் நீங்கள் யாரையாவது ரசிச்சிருப்பீங்கள்ல? நிறைய பேர். சாவித்ரி அம்மா, இட்ஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். அவங்க படங்க நிறைய பார்த்துருக்கேன், தமிழ் படங்க. பானுமதி அம்மா இஸ் பி மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ். அவங்க காமெடி டைமிங் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் எம்ஆர் ராதா அவர்கள். என்ஜாய் இஸ் காமெடி. அப்போ நீங்கள் பெரிய வால் தான். பெரிய வால். நாகேஷ் அவர்கள், சந்திரபாபு அவர்கள், அவங்களோட காமெடி. இப்போ கூட நைட் படுக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் கேள்வி பண்ணுவார், இந்த காமெடி சேனல் வரும், அது பார்த்துட்டு தான் தூங்குவேன் நான். So she keeps watching the comedy channels. Till the time she doesn't fall asleep, she keeps on watching this comedy Tamil, series. yeah, the Tamil channel, and she likes this comedian Vivek. Vivek. Okay. Vivek. And from the earlier films, you know, when I talk of Mahmood, she says, "You don't know Nagesh." She takes off. You know, it's almost a war between Nagesh and Mahmood then. Because there are several films which are remade in Hindi from Tamil in the earlier days. And I remember Mahmood playing the same roles, and she says, "You wait till you watch Nagesh doing it." So North India, South India, Sunday, fight happens in the house. Huh? Yes, yes. But unfortunately, he loves South Indian food. He loves South Indian food. You love South Indian food. He can't. இங்க வந்தா சாம்பார், What do you like, sir? தோசை. A meal is concerned, Andhra food, where breakfast is concerned, Tamil food, and some delicacies from Kerala too. Kerala. And she's a vegetarian. You're a non-vegetarian. Pure non-vegetarian. Basically, it's not just the food. I know, somehow I think I owe a lot to South, and that is the reason South pulls me. Yeah, and we are very angry from South when we think about you. You took the most beautiful lady from us. But ரொம்ப அழகா இருக்கு. தூங்கும் போது காமெடி சேனல் பார்த்து தூங்குவீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே உங்கள் ஒய்ஃப் வந்து சிரிச்சுக்கிட்டே தூங்குறது பார்க்குறீங்களோ? ஆனால் உங்களுடைய காமெடி நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நீங்கள் சிரிக்கிறது, அந்த மூன்றாம் பிறை, அந்த நாய்க்குட்டியை வச்சு விளையாடுவீங்களே, சுப்பிரமணி. அந்த நாய் பேர் சொல்லுங்க. சுப்பிரமணி. சுப்பிரமணி. சூப்பர், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ சார். 9வது கேள்வி, 1,60,60,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நதி
ஜானவி என்றும் அறியப்படுகிறது. Which of these rivers is also known as Jahnavi? And the options are A. Jhelum, B. Gangai, C. Godavari, D. Narmada. Jhelum, Ganges, Godavari, Narmada. B. Gangai. B. Gangai. Ganga. Sure. Confident. Genius, lock, B. Gangai. நான் 4-5 தடவை கேட்டது உங்க எக்ஸ்பிரஷனுக்காக தான். அவ்வளோதான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான். பி கங்கை is the right answer. Jahnavi. What is the meaning of it? Jahnavi is my daughter's name. The meaning வந்து Ganga is one of the Nadi. அப்புறம் purity. Purity. That is also second meaning of the name. குழந்தைங்களுக்குள்ள அந்த திறமையை பார்க்கும்போது என்ன தோணும் உங்களுக்கு? அவங்க பர்ஃபார்மன்ஸு, அவங்க பேச்சு அது பார்க்கும்போது ஏன் குழந்தையா அப்படி தோணும். அப்புறம் தே வெரி ப்ராக்டிக்கல், வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. டச்சு. இப்போ நான் அவங்கள ஒன்றும் கேட்கல, நீ என்ன பண்ண போகிற, ஃப்யூச்சரில் என்ன ஆகணுன்ட்டு. இப்போ நல்லா படிக்கட்டுமே. அதுக்கு What does Jahnavi say? Jahnavi. What do you think she will be? What she will become, Papa? Well, we'll let her be whatever she wants to be. It's for her to We decide. have all our support. இன்னொரு குழந்தையோட பேரு குஷி. குஷி. ரெண்டு பேரும் அவர் வச்ச பேர் தான். வெல், தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. அழகான திறமைக்கு சொந்தக்காரரான ஸ்ரீதேவியோட விளையாடிட்டு இருக்கோம். 3,20,000 ரூபாய். 10வது கேள்வி போலாமா? ரெடி? ரெடி. 10வது கேள்வி 3,20,000 உங்களுக்காக. இதோ இவற்றில் எந்த திரைப்பட இயக்குனரின் உண்மையான பெயர் சின்னசாமி பெரிய மாயத்தேவர் என்பது? Which film director's original name was சின்னசாமி பெரிய மாயத்தேவர்? The options are A. பார்த்திபன், B. பாக்யராஜ், C. பாரதி ராஜா, D. பாண்டியராஜன். லைஃப் லைன் இருக்கு, ஆடியன்ஸ் போல் இருக்கு, 50-50 இருக்கு. லைஃப் லைன் நோ நோ நோ. தெரியுமா உங்களுக்கு? நானும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சொல்லிட்டேன். சி பாரதி ராஜா. லாக் பண்ணிடலாமா? பெரிய சின்னசாமி பெரிய மாயத்தேவர். ஷூர் ஐ லாக். ஷூர். ஜீனியஸ் லாக் சி பாரதி ராஜா. ஷூர். பாக்யராஜ் சார் இருந்தாரு. இல்ல, பாரதி ராஜா சார். ஐம் ஷூர். ஷூர். எந்த பேசிஸ்ல சொன்னீங்க அவரோட பேர்? அது அவரோட 2 படம் நடிச்சிருக்கேன் நான். அதில் எல்லாத்தையும் பாரதி ராஜா தானே அவருடைய பேரு? எனக்கு தெரியும். ஐம் ரைட். ஐம் ஷூர். அவருடைய படம்னா எப்படின்னு ஆரம்பிக்கும்? இனிய தமிழ் மக்களே. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ரோஜா பூ இப்படி இருக்கும் நடுவில். ஒரு ரோஜா பூ நடுவில் இருக்கும். என் இனிய தமிழ் மக்களே. பாரதி ராஜா is the right answer. ₹3,20,000. Show money for a good cause. எப்படி இருக்கும் அந்த பாரதி ராஜா சாரோட ஒரு ஷூட்டிங் லொகேஷன்ல எப்படி தான் பேசுவாரா? நான் பயந்துருக்கேன். ஏன்னா அவரோட வாய்ஸே ரொம்ப கம்பீரமாக ரொம்ப பேசுவார். அப்புறம் அவர்கிட்ட எனக்கு ஒரு சின்ன பிடிக்காத விஷயம், ஏன்னா நைட் ஷூட்டிங்ஸ் ரொம்ப வைப்பார்.
அதுதான் ரொம்ப கொடுமை. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் மற்றபடி இஸ் அ கிரேட் டைரக்டர் டு ஒர்க் வித். அந்த படத்தில் நான் ரொம்ப ஷூட்டிங்கில் என்னோட ஷாட் இல்லாத போது கூட நான் உட்கார்ந்து ரசித்த சீன்ஸ் பல. கமல்ஹாசன் அவர்களோட சீன்ஸ் இஸ் அ கிரேட். ஐ மீன் அவரோட படம் அந்த ஒரு சீன் முக்கியமான ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா. ஸோ அந்த சீன் நைட் ஷூட்டிங் 2 மணிக்கு எடுத்தோம். ஸோ அந்த ஷூட்டிங்கில் அந்த ஷாட்டில் நான் இல்லை, இருந்தாலும் அந்த ஷாட் நான் உட்காந்து தூக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மறக்க முடியாத சீன். 15 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலீஷ் படத்துக்கு மேக்கப் போடும்போது எப்படி இருந்தது மறுபடியும்? ஒரு பால்கே அவர்களோட படம், ப்ரீவியஸ் படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பார் சினிகம் அவரோட படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கதை கேட்டதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் பால்கே ரொம்ப நெருங்கிய நண்பர் எங்களோட, ஐ மீன் போலிஷிக்கு. ஸோ இந்த கதை கேட்டதும் நான் இந்த படம் தான் இட்ஸ் அ ரைட் ஃபிலிம் ஃபார் மீன்னுட்டு கொஞ்சம் கூட நினைக்கல. இமிடியேட்லி ஐ செட் எஸ். ஸோ அந்த படம் எப்படி ஃபினிஷ் ஆச்சு, எப்படி ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் வெரி குவிக்லி. ரீசெண்டாக வந்து ஒரு ஆட் ஒன்று வந்திருக்கு, ஒரு ஜுவல்லரி, தனிஷ்க் ஜுவல்லரி. வில் ஹேவ் a look at it. Video please. ஹலோ. ஹலோ மேடம். நெக்லஸ் எந்த மாதிரி மேம்? தங்கமா வைரமா? இப்பெல்லாம் இங்கிலீஷ் பாம்பே போய் தமிழ் மறந்துருப்பாங்க. கேட்ட போறாங்க. அடியாத்தி இம்முட்டு குமிச்சு கிடக்கு, எல்லாத்தையும் காட்டுங்க காட்டுங்க. எஸ் மேடம். ஏனுங்கண்ணா கொஞ்சம் ஒழுங்கா புடிங்க, இது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு சரியா இருக்குங்க. காத்துல ஆடுற பனை ஓலை போல லேசா இருக்குல்ல, என்ன சொல்றீங்க? அடடடடடா, கோலமையில் ஆடி வரும் அழகு இதில் தெரிகிறதே. கலக்கிட்டீங்க மேடம். அண்ணாத்த இது மைன ஸ்டைலு. டாடாவின் தனிஷ்க், தமிழகத்தின் பிறப்பு 8 திக்கும் சிறப்பு. ஒரு ஸ்லாங், உண்மையாவே தமிழ்நாட்டோட ஏதாவது ஒரு ஸ்லாங் பேசுவீங்களா நீங்க? நான் சிவகாசியில் ரொம்ப நான் போயிருந்திருக்கேன். எங்கள் அப்பா எலெக்ஷனுக்காக நான் கேம்பெயின் பண்ணேன். இல்லை ஃபுல்லாக ஊர் மொத்தம் நான் சுற்றி இருக்கேன். ஆனால் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஆனால் எங்கள் ஃபாதருக்காக நான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் என்னோட நெகட்டிவ் பிளேஸ் என்னோட சிவகாசி என்னோட இடம். ஸோ அங்கே போய் அந்த தமிழில் இன்னும் ஞாபகம் இருக்கும், வந்து வராது தமிழில், மக்களே பெரியோர்களே தாய்மார்களே ஒரு ஸ்லாங்ல பேசுங்களேன். ஐயோ அடியாத்தி. பெயிண்ட் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆமாம், அது ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹாபி என்னோடது. யூ லவ் பெயிண்டிங்? ஐ லவ் பெயிண்டிங். வாட் எல்ஸ் டு யூ டு? தமிழ் பாட்டுங்க ஃபேவரட் பாட்டு எது? ஸ்பெஷலி ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. 3,20,000 ரூபாய். 11வது கேள்வி. You're fighting for a beautiful cause and long talk we have had. 6,40,000 கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நாட்டில் தமிழ் மொழியும் அந்த நாட்டின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக உள்ளது? Tamil is one of the official languages of which of these countries? The options are A. Malaysia, B. Singapore, C. Maldives, D. Indonesia. Malaysia, Singapore, Maldives, Indonesia. மூணு லைஃப் லைன்ஸ் இருக்கு. டவுட் இருந்தா 50-50. எதுல டவுட் இருக்கு உங்களுக்கு? சிங்கப்பூர் இதில் டவுட் இருக்கு. ஜீனியஸ் ஸ்ரீதேவி அவர்களுக்காக 2 தவறான ஆப்ஷன்ஸ். ஜஸ்ட் எரேஸ். நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு, யோசிச்சு சொல்லலாம். சிங்கப்பூர்.
B Singapore. B Singapore. Shall I lock it? Yeah. Genius lock B Singapore. எந்த படம் நடிச்சிங்க அந்த ஊர்ல? பிரியா. பிரியா. அப்பெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கே போக மாட்டோம். I think that was a film which was சிங்கப்பூர்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். extensively shoot பண்ண film. Wonderful star cast. என்ன பிடிக்கும் சிங்கப்பூர்ல உங்களுக்கு? சிங்கப்பூர்ல சாப்பாடு. ஃபுட். ஃபுட். அங்கே எங்கள் ஃபாதரும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அங்கே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, முத்துசுவாமின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஆமாம். சாப்பாடு பிரமாதம். ஸோ பி சிங்கப்பூர். மலேசியாவின் ஒஃபிஷியல் லாங்குவேஜ் மாலே, மால்டீவ்ஸோட ஒஃபிஷியல் லாங்குவேஜ் திவேஹி, இந்தோனேஷியாவோட ஒஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தோனேஷியன், சிங்கப்பூரோட ஒஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், மலே, மேண்டரின், அண்ட் நம்ம தமிழ். Is the right answer. Superb. 6,40,000 ரூபாய் ஜெயிச்சாச்சு. 12வது கேள்வி. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு பார்க்கணும். I hope we have enough time for that. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய 4-5 பேர் கேள்வி கேட்கணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் மறுபடியும் எப்போ சென்னை திரும்பி வருவீங்கன்னு தெரியாது, மறுபடியும் இந்த மேடையில் உங்களை பார்க்குறேங்கன்னு தெரியாது. ஸோ ரொம்ப நேரமாக உட்காந்து உங்களை ரசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம்லாம் அவங்கள பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தடவை அந்த பக்கம் திரும்பி பார்க்கணுமா அவங்கள? எஸ், கேள்வி யாரு? Yeah, hi Sridevi. Hello. My mom is a biggest fan of yours. And my question is regarding acting with Ajit. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லலாம். தமிழ் தெரியாதாடா உனக்கு? போனி கபூர் சார் இங்கிலீஷ்ல பேசுறது புரியுது, நீயுமா வேணா செல்லம் தமிழ்ல மறுபடியும் சொல்லிட்டு செல்லம். ஹாய் ஸ்ரீதேவி. ஹலோ. எங்க அம்மா ஒரு பெரிய ஃபேன், உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் என்னோட கேள்வி வந்து, நீங்க அஜித் சாரோட ஆக்ட் பண்ணதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம், நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அவர் கொஸ்டின். அஜித் அவர்களை இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவங்களோட வைஃப் ஷாலினியோட நான் நடிச்சிருக்கேன். அவங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருப்பாங்க. ஜெகதி கபீருடு அதி லோக சுந்தரின்னு ஒரு தெலுங்கு படம், குழந்தை நட்சத்திரமாக என் கூட நடிச்சிருக்காங்க. ரொம்ப வெரி ஃபவுண்ட் ஆஃப். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க மூலமாக அஜித் அவர்களுக்கு தெரியும். இங்கிலீஷில் முதலியாக அவரோட நடிச்சிருக்கேன். ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிம்பிளான நடிகர், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாதவர். ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்காக கேட்டோம், ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கல, உடனே ஓகே நான் பண்ணிடுறேன்னாரு. சரி எப்போ வர்றீங்க, எப்போ ஷூட்டிங் வரீங்க, எப்படி கார் எங்கே அனுப்பணும், எந்த ஹோட்டலில், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, நான் வரேன். எப்போ வந்தார், எப்போ ஷூட்டிங் பண்ணார், எப்போ போனார், ஒன்றுமே தெரியல. ஸோ சிம்பிள். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஆக்டரை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததே கிடையாது. சூப்பர். நான் வந்து ஒரு ஆசை படத்தில் அவரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் வந்து ஒரு நானும், நீங்கள் சொல்லுவீங்களா ரஜினி சார் கேட்டுருப்பார், நானும் ஸ்டார் ஆகிடுவேன் நான் அப்படிதான். அஜித் என்ன கேட்பார், பிரகாஷ் நான் ஜெயிச்சிடுவேனா, பிரகாஷ் நான் ஹீரோ ஆகிடுவேனா அப்படிம்பாரு. இல்லை அஜித், த வே யூ ஆர் லுக்கிங் இட் யூ வில் பிகம் டூ பிக் அப்படின்பேன். அப்படியா ஜெயிச்சிடுவேன்ல நான். வணக்கம் மேடம். எங்க வணக்கம். என் பேர் மோகன். உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின் கேட்கணும். நீங்கள் வந்து தமிழ் சவுத்தில் இருந்து நார்த்துக்கு போனீங்க. தமிழ் பாரம்பரியங்களில் தான் உங்களோட யங்கர் ஏஜஸ்லாம் இருந்துச்சு. உங்கள் ஹஸ்பண்ட் கம்ப்ளீட் நார்த் இந்தியன். என்னோட கொஷின் என்னென்னா, உங்கள் 2 குழந்தைங்களை நீங்கள் வளர்க்கும் பொழுது எந்த பாரம்பரியம் மேலோங்கி இருந்தது? மொழியில்? ரெண்டும் கல்ச்சரில் கண்டிப்பாக. ஓகே மேம். பூஜையில் பொங்கல், தீபாவளி நம்ம தீபாவளி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் கண்டிப்பாக சவுத் இஸ் மெஜாரிட்டி. போனி சார் வேட்டி கட்டுவாரா? போனி சார் வேட்டி கட்டுறாரா? கட்டியிருக்காரு. வரவா? ஆமாம். திருப்பதி எல்லாம் போகும்போது தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா குழந்தைங்களுக்கு? கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். எஸ் சார். And I am a devoted husband. So you devote her happiness is my happiness. My happiness. Superb. Wonderful. நீங்க வாழ்வே மாயத்தில் மனோரமா ஆச்சியோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்.
அது நான் ரொம்ப பாக்கியசாலியாக நினைக்கிறேன். அவங்க கூட நடிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு லெஜெண்ட்ஸ் இல்லை. அவங்க கூட நடிக்கும்போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸ், ஆனால் அவங்க பிஹேவியர் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஒரு சின்ன பொண்ணு மாதிரி என்னோட ஏஜோட சேர்ந்துக்கிட்டு அவங்க ரொம்ப சாப்பாடு பண்ணுறதுல ரொம்ப ஷீ இஸ் அ கிரேட் குக். ஷூட்டிங்க்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்கி அவங்க ஷூட்டிங்லேயே சாப்பாடு சமைச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சிறந்த நடிகை மட்டும் இல்லை, ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. நான் சின்ன வயசுலேருந்தே உங்களோட ஃபேனு. ஆனால் உங்களை மாதிரியே எல்லாத்துலேயும் இமிடேட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் 2 புருவத்து நடுவில் வைக்கிற பொட்டு வைப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அதில். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோவை நடுவில் ஒட்டி உங்களோட ஃபோட்டோ ஃபுல் ஆல்பம், பெரிய ஆல்பம் செஞ்சு வச்சுருந்தேன். அதனால் படிப்பில் கோட்டை விட்டுன்னு வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க, நானும் அவ்வளோ ஆசை எனக்கு. என்னோட ஆயுசில் வந்து உங்களை எப்படியாவது ஒரு தரமாவது பார்த்துடணுன்னு வராது. அதை விஜய் டிவி மூலமாக எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஒரு சின்ன ஆசை, சாரோட நீங்கள் ஒரு நாள் நடிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இஸ் அ கிரேட் ஆக்டர். செல்லம் அப்படின்னு நான் வந்து ஸ்ரீதேவி பின்னாடி, என் பின்னாடி வந்து போனி சார். சூப்பர், வண்டர்ஃபுல். எல்லாரும் கேள்வி கேட்டீங்க. சார், போனிஜி, ஐ வாண்ட் யூ டு ஆஸ்க் a question. ஓ ஐயோ, வீட்லயே நிறைய கேட்குறாரு. வீட்லயும் நிறைய கேட்குறாங்களா? Well, the question is, see, like she said, she feels secure, she felt secured. She sees God in me, she sees mother in me, she sees father in me. When will she see a lover in me? சிரிப்பு பதில் கிடையாது. மௌனம். You have to answer this question. இது நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பா பதில் சொல்றேன். வீட்ல கேட்ட கேள்விக்கு வீட்ல பதில் சொல்லணும். இங்க கேட்ட கேள்விக்கு இங்கேயே பதில் சொல்லணும். ஐயோ, வீட்டுக்கு நீங்க போய் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அந்த கேள்வி கேட்டீங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் கேட்டீங்க அப்படி தான் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, எப்பவும் கோவப்பட்டது கிடையாது. சொல்லுங்க. When will you or have you? When did you or when will you? It is there always. How it is possible without that? The love comes first, then rest of it follows. So then you should have answered this when he. Okay, I'm sorry. என்னன்னு கூப்பிடுவீங்க அவங்கள செல்லமா வீட்ல? பப்பா. பப்பா. ஜோக்கர்னு கூப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர்தான் என்ன ஜோக்கர்னு கூப்பிடு. இல்ல நான் அவர் என்ன ஜான் கூப்பிடுவார். ஜானுன்னு கூப்பிடுவேன். ஜான். You call her a joker? Sometimes. Yes. Very fun loving. Because she's got very funny instincts. Oh, she my can God. create a light moment out of any serious situation. Oh, that's wonderful, and that's a great quality to make light of any. And sometimes in a funny situation she starts crying also. Superb, wonderful. 12வது கேள்வி 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி. ஹூட்டர் நேரம்னு ஒன்று இருக்கு. இவ்வளோதான் உங்களை கூட உட்காந்து நம்ம ரசிக்க முடியும். பட் 6,40,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல காசுக்கு ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து விளையாடிருக்கீங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆடியன்ஸுக்கு ஃபைனலி? தமிழ் மக்களுக்கு, என்னோட ஃபேன்ஸ்க்கு, என்னோட ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. வாழ்க்கையில் எல்லாருக்கும் துக்கம் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஈவன் ஐ வென்ட் த்ரூ so many things when my parents died and all these things. இது சகஜம். ஆனால் மக்களோட ஒரு அன்பு வெளியில் நடக்கும்போது, அவங்களோட ஒரு பாசம், இது பார்க்கும்போது எல்லாமே மறந்துடும். ஸோ ரொம்ப நன்றி for everything, and thanks to this industry for giving me such a honor and love and affection, and thank you so much for having me here. It's my pleasure. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் இது. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க நம்ம நாட்டோட மயிலை. இன்ஃபேக்ட் உங்கள் அந்த பீக் இருக்கிற பீரியடில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே போயிருந்தீங்க. யூ ஹேட் கான் இன் டு தேர் லைஃப் ஸோ மச். ஒரு பெண் குழந்தை பிறந்தா நிறைய பெண்கள் உங்களை பார்த்து தான் ஸ்ரீதேவின்னு பேர் வச்சுருப்பாங்க.
அண்ட் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை வளரும்போது லட்சணமாக இருக்கும்போது, லட்சணமாக ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன், ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன் நீ, அப்படி ஒரு இடத்த நீங்கள் வந்து யூ ஹவ் டேக்கன் தட் பிளேஸ் இன் எவ்ரிபடிஸ் ஹார்ட். அண்ட் இப்படி ஒரு அழகான ஒரு காரணத்துக்காக விளையாட வந்ததும், அந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலுக்காக நீங்கள் விளையாடுறீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய விஷஸ் அண்ட் திஸ் மணி வில் டெஃபினெட்லி மேக் அ டிஃபரன்ஸ் இன் சம்படிஸ் லைஃப். அண்ட் உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு அழகான ஒரு இரவாக இருக்கும். We have had a wonderful day and I have to give you a check. Boniji, we want you here. Okay. This is what you won for this wonderful cause. Thank you. Thank you so much. It was wonderful. So, ஒரு அழகான இரவு, ஒரு அற்புதமான இரவு. And hope you have enjoyed. மீண்டும் சந்திப்போம். Good night. Wonderful.